ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து குறிப்பிட்ட ஜெட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நம்ம ஏன் ஃப்ரான்ஸ் கிட்ட வாங்கணும்? நம்ம ஏன் முக்கியமாக அதுவும் என்ன அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குன்னா, நம்ம ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து ஒரு 114 ரஃபேல் ஜெட்டு ஃபைட்டர் ஜெட் வாங்க போகிறோம். ஓகேங்களா? இதில் சில பேருக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஏன் எப்போ பார்த்தாலும் யார்கிட்டயே போய் வாங்கிக்கிட்டே இருக்கோம்? இந்த மாதிரி டிஃபென்ஸ்க்கு தேவையான ஒரு முக்கியமான வேலைக்கு தேவையான இது நம்மளே மேனுஃபேக்சர் பண்ண முடியாதா? எப்போ பார்த்தாலும் அமெரிக்கா கிட்டேயும், ரஷ்யா கிட்டேயும், ஃப்ரான்ஸ் கிட்டேயும் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோமே, ஏன் நம்மளால் பண்ண முடியாது? அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கும் இருக்குது. பட் அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏன் முக்கியமாக ரஃபேல் ஜெட் வாங்குறோம்? நிறைய ஜெட்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜெட் இருக்குது. நம்ம ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜெட்டை போய் வாங்குறோம்? அது ஏன் ஃப்ரான்ஸ் கிட்ட வாங்குறோம்? இந்த மாதிரியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் இதை பற்றியாக வேணும், ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும், குளோபலில் நடக்கிறது, வேர்ல்டு வைட் நடக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மேட்ரு என்னென்னா, இந்தியா சைன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு டீலை சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் 114 ரஃபேல் ஜெட் வாங்கணும். ரஃபேல் ஃபைட்டர் ஜெட். ஓகேங்களா? அதோடைய ஃபோட்டோ நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த டீலில் என்ன சொல்ல வராங்கன்னா, மொத்தம் 18 இது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா 144 சொன்னால் மீதி இருக்கிறது சொல்கிறேன், அதுக்கான சொல்கிறேன். பட் ஆனால் இந்த டீலோடைய மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 3.25 லட்சம் கோடி. இதோட டீலோடைய வேல்யூ மட்டுமே 3.25 லட்சம் கோடி. ஓகேங்களா? அவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த்னு சொல்லிட்டு ஒரு ஏர்கிராஃப்டை கேரி பண்ணுற ஒரு மெரைன் ஷிப் நம்மள்ட்ட இருக்குது, ஐஎன்எஸ் விக்ராந்த். ஓகேங்களா? அதோடைய ஃபோட்டோவும் போடுறேன். ஐஎன்எஸ் விக்ராந்தில் கேரி பண்ணுறது தான் இதை பார்த்தீங்கன்னா இந்த ரஃபேலை பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்தில் பிளேஸ் பண்ணி தான் எங்கே இருந்தாலும் கொண்டு போவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை இருக்கார்ல, நம்ம பாகிஸ்தானையும் சைனாவையும் பீட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 36 ரஃபேல் ஜெட் நம்மக்கிட்ட இருக்குது. பட் ஸ்டில் ஆனால் அது நமக்கு இன்னும் பத்தலை. அதனால தான் இதை இன்னமும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ ஆல்ரெடி 18 இது அவங்கள்ட்ட ரெடி டு டெலிவரியாக இருக்குது. ஓகேங்களா? அது நம்மக்கிட்ட ரெடி டு யூஸுக்கு அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வாங்க போகிறோம், ஃப்ரான்ஸ் கிட்டே இருந்து. பட் ஆனால் மீதி இருக்க 96 ஜெட்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இங்கே தான் மேட்ரே இருக்குது. நம்ம இந்தியாவில் மேட் இன் இந்தியாவாக இங்கே அவங்கக்கிட்ட இருந்து டெக்னாலஜியை ஷேர் பண்ணி நம்மளாக இங்கே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். இது நடக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் நிறையவே. இந்த மாதிரியான ஜாப் இப்போ நார்மலாக போயிட்டு ஒரு ஐடி ஜாப் அந்த மாதிரி கிடையாது. இதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஜாப் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இதுக்கான மார்க்கெட் பெரிய அளவில் க்ரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்மக்கிட்ட இத்தனை வருஷமாக இத்தனை காலமாக நம்மக்கிட்ட இந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கிடையாது. ரொம்ப நல்லாவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளால் பில்ட் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறோன்னா, மற்ற நாடுகிட்ட இந்த மாதிரியான டீல் எல்லாம் சைன் பண்ணி எனக்கு 144 ஜெட் வேணும். பட் ஆனால் 18 ஃபுல்லாக தாங்க, மீதி இருக்கிறது எங்ககிட்ட நாலேஜும் ஷேர் ஆகும். ஓகேங்களா? ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்மக்கிட்ட இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவுக்கும் தெரியும் நல்லாவே எப்படி ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் எந்தெந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணணும், அந்த நாலேஜ் நமக்கும் கிடச்சிரும். ஸோ கொஞ்சம் காலமாக சில வருஷங்கள் தாண்டி நம்ம யார்கிட்டையும் போய் மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுவோம். நம்ம சில நாடுகளுக்கு நம்மளோட கம்மியான நாடெலாம் இருக்கும் இல்லைங்களா, சின்ன நாடெல்லாம் இருக்கும், நேபாள், பங்களாதேஷ், இந்த மாதிரி நாடு வாங்க முடியும். நம்ம சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பெரிய நாடும் நம்மள்ட்ட வாங்குவாங்க. பட் ஆனால் ஸ்டில் நம்ம ரஷ்யாவை தான் நாடி இருக்கோம். இப்போ ஃப்ரான்ஸையும் நாடி இருக்கோம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இந்த அளவுக்கான ஒரு சூப்பரான விஷயம் நடக்குதா? இதெல்லாம் ஏன் நடக்குது? நம்ம எதுக்கு முக்கியமாக ரஃபேலை ஏன் சூஸ் பண்ணுறோம்? ஆல்ரெடி நிறைய கண்ட்ரிஸ் கிட்ட சூப்பரான ஜெட் இருக்குது. நம்ம ஏன் ரஃபேலை சூஸ் பண்ணுறோம்? ரஃபேல்கிட்ட அப்படி என்ன ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் ரஃபேலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் சிஸ்டம். ஓகேங்களா? இது ஸ்பெக்ட்ரா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸ்டெல்த் சிஸ்டம் இதில் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ரஃபேல் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, மற்ற நாட்டுடைய ரேடாரில் சுத்தமாகவே இது இருக்குன்றதே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மைன்யூட்டான ஒரு ரேடார் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறது தான் இந்த ரஃபேல் சிஸ்டம். அது ஒரு மிகப்பெரிய ரீசன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரஃபேல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக டெட்லி மிசைல்ஸ், பெரிய மிசைல்ஸை இதில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இதோடைய வெயிட் 4000 கிலோகிராம் சம்திங் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டடாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா,
ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குன்னா அங்கே வந்து ஒரு டாக் ஃபைட் நடக்கும். டாக் ஃபைட்னா நாய்க்கும் சண்டை கிடையாது, 2 விமானங்களுக்கும் சண்டை நடக்கும். ஓகேங்களா? இது வந்து அதை டெஸ்ட்ராய்ட் பண்ணுதா, ஆப்போசிட்டில் இருக்குது இது டெஸ்ட்ராய்ட் பண்ணுதா. அந்த மாதிரி டெஸ்ட்ராய்ட் பண்ணும்போது இதால் வந்து குயிக் ரியாக்ஷன் பண்ண முடியும். வெயிட் கம்மியாக இருக்கனால மற்ற டிஃபென்ஸில் இருக்க மற்ற கண்ட்ரி கிட்ட இருக்கிற சிஸ்டத்தோட, மற்ற கண்ட்ரி கிட்ட இருக்க ஜெட்டோடைய குயிக் ரியாக்ஷனோட ரஃபேலோட குயிக் ரியாக்ஷன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் மற்ற ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது. இது ஒரு ஒரு டாக் ஃபைட் நடக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தேவைப்பட்டால் நியூக்ளியர் வெப்பனையும் இதால் வந்து கேரி பண்ணி கொண்டு போக முடியும். எங்கே டெப்ளாய் பண்ணுமோ அங்கே டெப்ளாய் பண்ண முடியும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் வெப்பன் மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக நியூக்ளியர் வெப்பன் இதனால் வந்து கேரி பண்ணி கொண்டு போக முடியும். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஸ்டெல்த் அந்த ஒரு சிஸ்டம் இருக்கிறனால இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நம்மக்கிட்ட நம்ம ஏன் இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணுறோம், நம்ம ஏன் இப்போ எதுக்கு இதை வாங்குறதுக்கான தேவை என்ன இருக்குன்னா, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நாட்டுக்கிட்ட போயிட்டு வாங்குறதோ இருக்கட்டும், மற்ற நாட்டுக்கிட்ட போயிட்டு பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். டிமாண்ட் எப்போ கிரியேட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளால் வந்து நம்ம ஆல்ரெடி ரொம்ப லேட், ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய 3வது எக்கனாமின்னு சொல்கிறாங்க. 3வது எக்கனாமின்னு சொன்னாலுமே கூட நம்மளால் ஒரு ஏர்க்ராஃப்டை சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ண முடியலன்றது யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஐஏஎஃப் ஓகேங்களா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்க இப்போ ஒரு குளோபல் சுச்சுவேஷனில் 42 ஸ்குவாட்ரம்னு இருக்கணும். ஓகேவா? ஆனால் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது 29 வந்து ஒரு 30 ஸ்குவாட்ரம் தான் இருக்குது. சரி, ஓகே. ஸ்குவாட்ரம்னா ஃபஸ்ட்டு என்னது? ஸ்குவாட்ரம்னா ஒன்றும் கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் வந்து ஸ்குவாட்ரம்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட ஒரு 28லேருந்து 30 ஸ்குவாட்ரம் கிட்ட நம்மகிட்ட இருக்குது. இன்னும் 42 இருந்தால் தான் ப்ராப்பராக எங்கெங்கே தேவையோ அங்கே வந்து கரெக்டாக நம்மளால் ஃபோர்ஸை வந்து டிப்ளாய்ட் பண்ணி நம்மளால் ஃபைட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சூப்பரான விஷயம்லாம் இதில் இருக்குது. சரி, ஓகே. இது யூஸ்வலாக எல்லா நாடுமே ஒரு கத்தாரோ எந்த ஒரு பாகிஸ்தான்கிட்டையும் சூப்பர் ஃபைட்டர் ஜெட்லாம் இருக்குது. நம்ம அந்தளவுக்கு ஈஸியாக வந்து எதிரியை வந்து எடை போட்டுற முடியாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்பட்டது என்னென்னா, இந்த டீல் எல்லாமே நார்மலான டீல் தான். ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி கிட்ட இது மாதிரி ஏர் டிஃபென்ஸ் ஏதாவது ஒன்று வாங்குறது நார்மலான விஷயம். பட் ஆனால் இந்த டீலில் ஒரு ரொம்பவே ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்னென்னா, 96 ஏர்க்ராஃப்ட் இந்தியாவுடைய சப்போர்ட்டோட மேட் பண்ணுறது. அதுதான் எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக தெரியுது இந்த ஒரு டீலில். பாருங்கள், நம்ம எத்தனை பல வருஷமாக இன்னும் வாங்கிட்டே தான் இருப்போம். நம்ம வாங்குகிறோம், காசு இருக்குது வாங்குகிறோம். ஒவ்வொரு ஜெட்டுமே 1000 crores மேலே. ஓகேங்களா? அதனால தான் இவ்வளோ காஸ்ட் ஆகுது. ஒரு ஜெட்டுமே மோர் தென் 1000 crores. நம்ம எத்தனை வாட்டி வாங்குவோம்? எத்தனை பேரோட மக்களுடைய காசு? இந்த காசுலாம் எங்கே உருவாக்கலை? நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். எத்தனை நாள் இதே மாதிரி வாங்கிக்கிட்டே இருப்போம்? ஒரு ஜெட்டு போது ஏதாவது ஒரு வாரம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருக்குது, நம்ம வாங்கிட்டே இருப்போம். இது நல்லா இருக்காது இல்லைங்களா? பட் ஸ்டில் இதோடைய டீலோடைய ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம கண்ட்ரிலேயும் மேனுஃபேக்சர் பண்ணப்படுது. அது ரொம்பவே மிகப்பெரிய டெக்னாலஜி பூமாக இருக்கும். கண்டிப்பாக நாலேஜ் சூப்பராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வெஸ்டர்ன் கண்ட்ரியோட நாலேஜும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டது தான், இந்த மாதிரியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி குளோபல் வைட் நடக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஹிஸ்ட்ரியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்படின்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய்.